வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஜூட்டை வச்சு ஒரு டைனிங் டேபிள் மேட்டும் டீ மேட்டும் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டைனிங் டேபிள் மேட்டுக்கு நீளம் 11 இன்ச், அகலம் 18 இன்ச்சு. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஜூட் கிளாத்தும் எடுத்துக்கணும், அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கணும். டீ மேட்டுக்கு 5.5 இன்ச்சு அகலத்திலையும் நீள அகலம் ரெண்டுமே 5.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு பைப்பிங்க்கு அந்த சுத்தி அடிக்கிறதுக்கு பைப்பிங்க்கு 1.5 இன்ச்சு அகலத்துல நம்ம பைப்பிங் கிளாத் லென்த்தா எடுத்துக்கணும். இது போக ஜரி பார்டர், இந்த மாதிரி ஜரி பார்டர் டீ மேட்ல வைக்கிறதுக்கு, டீ மேட்ல டேபிள் மேட்ல வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கணும். 2 சைட்லையும் வைக்க போறோம். இந்த மாதிரி ஜூட் மெட்டீரியல் 5.5 இன்ச்சு, 5.5க்கு 5.5, அதே மாதிரி இதுலயும் 5.5க்கு 5.5 லைனிங்க்கு அடியில இந்த பீஸை நம்ம கொடுத்து வைக்கணும். அதே மாதிரி டைனிங் டேபிள் மேட்டுக்கு அதே மாதிரி நம்ம ஜூட் மெட்டீரியல் எவ்வளோ லென்த்து கட்டுக்கணுமோ அதே மாதிரி லைனிங் பீஸும் எடுத்துக்கணும். இது பைப்பிங்காக கட் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டீ மேட் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி லைனிங் பீஸ் அடியில் வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலாக லைனிங் சேர்த்து அடிப்போம் இல்லையா, சுற்றி அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா சைட்லையும் இந்த மாதிரி சுற்றி அடிச்சுக்கணும். இந்த மாதிரி சுற்றி அடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பிசர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு பேக் சைட் திருப்பி இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நம்ம அடிக்கணும் ஸ்ட்ரைட்டாக. அடிச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே கார்னர் வர்றப்ப நீடில் எடுக்காம அப்படியே டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி இந்த மாதிரி வச்சு திரும்ப இங்கே இந்த எண்டு வரைக்கும் அடிக்கணும். திரும்ப அதே மாதிரி நீடில் எடுக்காம டர்ன் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி அடிச்சிடணும். அடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம இந்த மாதிரி மடிச்சு கரெக்டாக இந்த எண்டிங்லேயே அடிச்சுட்டு வரணும். எண்டிங்லேயே அடிச்சுட்டு வந்தோம்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். கரெக்டாக நம்ம அந்த டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட நீடில் நிறுத்திட்டு திரும்ப அதே மாதிரி இப்படி வச்சு இந்த மாதிரி டர்ன் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட எல் ஷேப்ல வரணும். நடுவில் நம்ம அந்த பார்டரை முதையே லைட்டா ஃபிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பைப்பிங் வச்சு வச்சோம்னா எல் ஷேப்ல இந்த இடத்துல ஃபினிஷிங் வரணும். இந்த மாதிரி கரெக்டா ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். இதே மாதிரி டைனிங் டேபிள் மேட்டையும் ஃபுல்லாக இங்கேருந்து அப்படியே சுற்றி அடிக்கணும்.
ஃபுல்லாக சுற்றி இதே மாதிரி அடிக்கணும். இங்கிட்ட இருந்து 4 இன்ச் அகலம் வச்சு இந்த இடத்துல பார்டரை வச்சு அதே மாதிரி கீழேயும் 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த இதுக்கு மேலே வந்து 2 தையல், இந்த எண்டிங்கில் ஒன்று இந்த எண்டிங்கில் ஒன்று 2 தையல் போகும். அதே மாதிரி இந்த சைடு 4 இன்ச் மார்க் பண்ணி பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பார்டரோட எண்டிங்லேயே ஸ்டிச் பண்ணணும். முன்னாடி டிமார்ட்ல சொன்ன மெத்தட் வந்து ஊசி நிறுத்தி டர்ன் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்டா நீளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்டி பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பின்னாடி வச்சு ஜாயின் பண்ணுங்க. இந்த இடத்துல எண்டிங்ல ஒரு 1/4 இன்ச் தட்டி இந்த மாதிரி அடிச்சுட்டு கரெக்டாக நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு பைப்பிங் குட்டியாக வேணும்னா குட்டியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் லென்த்தாக வேணாலும் வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த எண்டிங்லேயே கரெக்டாக அடிக்கணும். இதே மாதிரி 2 நீல வாக்கையும் அடிச்சிடணும். இந்த அகல வாக்கில் தைக்கிறதுக்கு வந்து இங்கிட்டு கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் 3/4 இன்ச்சு கிட்ட எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபினிஷிங் நீட்டாக வரணும்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து அப்படியே இப்படி திருப்பி விடணும். இந்த சைடு அப்படியே திருப்பணும்னா கரெக்டாக எண்டிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதை வந்து நம்ம எப்பயும் போல் ஃபோல்ட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு அங்கிட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இழுத்து வச்சு கரெக்டாக இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி இப்படி தைச்சோம்னா கரெக்டாக அந்த ஷேப் இருக்கும். அந்த எண்டிங்லேயே தைச்சிட்டு வந்து கீழையும் அதே மாதிரி கரெக்டாக அந்த இதை விட்டு வெளியே வராமல் ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வரணும். இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணணும். 4 பக்கமும் இந்த மாதிரி சுற்றி அடித்ததுக்கப்புறம் நம்மளோட டைனிங் டேபிள் மேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.